தமிழ்நாட்டுக்காரர் 2 பேரும் ஒன்றா வந்து லண்டனில் சந்திக்கிறான்னு வச்சுக்க, எந்த ஊருன்னு பார்ப்போம், இந்தியாவா, ஓ ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. தமிழில் பேசினா, ஓ தமிழ்நாடா, ஆமாம், ஓ ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னுவான். நானும் தமிழ், நீயும் தமிழ். அதுக்கப்புறம் 3வது வரது வந்து எந்த வீட்டாளுன்னு கேட்பான், என்ன கம்யூனிட்டின்னு கேட்பான். அதுக்கு அடுத்தது அவன் வந்து பழகாத்தலாம் அப்புறம் தான் தெரியும். அதனால் இது எங்கே போனாலும் இதுதான், சாதி தான் மெயினாக இருக்குது. எப்போ சாதி ஒழிதோ அப்போ தாங்க நாடு சுதந்திரமாக இருக்கும், நாடு சீக்கிரமாகவே வளர்ச்சாகும். ஏன்னா இவன் இங்கேயே சண்டை போட்டுக்கிறான், இங்கேயே வெட்டிக்கிறான், படிக்கிற பையனே வெட்டுறான். அப்போது இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தலைமை உருவாகிறதோ, இல்லை ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானி உருவாகிறதோ, இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு நல்ல செய்தி சொல்கிறாலோ, ஒரு ஆலோசனை சொல்கிறாலோ, அந்த இளமையிலே வந்து அவனை காலி பண்ணிட்டு பிறகு இது போல் வந்து முக்கியமானலாம் போயிட்டு பிறகு அப்புறம் எப்படி இது நாடு வந்து உடனே வளர்ச்சி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? இங்கே ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே சாதி பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறமா மத பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் இன பிரச்சனை இருக்குது. மற்ற நாட்டுங்களில் அப்படி இல்லையே, இந்தியாவில் தானே இருக்குது. அப்புறம் எப்படி நம்ம நினைக்கிற மாதிரி உடனே நம்ம வளர்ச்சி ஆக முடியும்? அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் எப்போ பிரச்சனைலாம் முடியுதோ அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.